நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சிஎஸ்கே ஃபேன்ஸ், பட் பேட் லக் டு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ். நீங்க என்ன இருந்தாலும் நாங்க குறைவான டோட்டல் அடிச்சிருந்தாலும் 5 முறை நாங்களும் டிராஃபி அடிச்சிருக்கோம் அப்படின்ற போது அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு மேட்ச் கொடுப்போமா? நாங்க கண்டிப்பா ஃபைட் பண்ணுவோம். சூப்பரா ஃபைட் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். ஆனாலும் இவ்வளவு சின்ன டோட்டலா நாங்க மிஸ் பண்ண விரும்பலையா அப்படின்னு சிஎஸ்கே கொஞ்சம் நடுவில் வேர்க்க வச்சாலும் கடைசியில் எல்லை கோட்டை தட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லச்சாமி சிஎஸ்கே. வாழ்த்துக்கள் சிஎஸ்கே, சூப்பரான மேட்ச். சரி, இந்த மேட்சை பத்தி விரிவா பேசுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி 1-2 மேட்ச் நடந்தது இல்லையா, அதுல கொஞ்சம் எட்டி பார்க்கலாம் சகோ. முதல்ல ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 18 பட்டிக்கும் ராசாவா இருக்கிற எங்க நம்பர் 18 ஒரு முறையாவது டிராஃபி தூக்க வழி பண்ணுங்க அப்படின்னு பயங்கர ஏக்கத்துல இருந்தாங்க. அப்ப தலைமையில் ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னோன்னு, ஆஹா மாற்றம்னு சொன்னாலே ஒரு நம்பிக்கை, ஒரு புத்துணர்வு வரும் இல்லையா? அது மாதிரி முதல் மேட்ச் ஜெயிப்பாரா ரஜத் பட்டிதார் அவருடைய கேப்டன்சில பண்ணுவாங்களான்றது போது சூப்பரான வின் பண்ணி கொடுத்தாங்க ஆர்சிபி. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, கேகேஆர் சொந்த காசுலேயே சூனியம் வச்ச மாதிரி அவங்களுக்கு பலமே பாத்தீங்கன்னா 2 வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ், ஒன்னு சுனில் நரேன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அப்படின்ற போது அதெல்லாம் வேணும். எங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் விக்கெட் போகணும், நல்லா பிச்சை பட்டக்குன்னு அப்படி போய் நெத்தி கீப்பர் நெத்தியில் அடிக்கிற மாதிரி ஒரு விக்கெட் போகணும்னு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பர் டாஸை வின் பண்ணாங்க. ஏன்னா நேற்று மழைலாம் பெஞ்சிருக்கு, அதன் காரணமாக கொஞ்சம் ஈரப்பதமும் இருந்தது விக்கெட்ல அப்படின்ற போது ரஜத் படிதார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஒரு முதல் படி வெற்றி அப்படின்னு சொல்லலாம், டாஸ்ல வின் பண்ணாரு. அதுக்கேற்ற மாதிரி போலிங்கும் பண்ணாங்க. ஆனா ரஹானாவை பாராட்டி ஆவாங்க, என்னங்க இருந்தாலும் 2.0 வேற மாதிரி ஆடிட்டு இருக்காரு ராணி அப்படின்றலாம். அதிரடியான ஒரு ஆட்டம்லாம் கொடுத்து அப்படி எப்படி ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா 200 டச் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்ற போது அதான் கிடையாது. பலே பாண்டியா வாயா உள்ள அப்படின்னு குணால் பாண்டியா தான் இழுத்து பிடிச்சாரு. அங்கதான் ஆர்சிபி முதல் முறையா பாத்தீங்கன்னா ஒரு ஆணித்தரமா கேம்குள்ள வந்த பொசிஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த குணால் பாண்டியாவோட ஸ்பெல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி எப்படி 200க்கு போகுமா 210க்கு போகுமா அப்படியே இழுத்து பிடிச்சி வந்து 175ல முடிச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட சேசிங். அப்ப எப்பவுமே தெரியும் இல்லையா, நீங்க கிங் கோலி என்ன கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன ரன்னு தானே வேணும், நான் தரேன். அவர் ரன் அடிப்பாருங்க, ரன் அடிப்பாரு. ஆனா அவர் ரன் அடிக்கிறதுலாம் அப்படியே பில்டப் ஆகி கடைசி போய் டிராஃபி பக்கத்துல நிக்க மாட்டதுதான் கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டார்ட் தெரிச்சுட்டாங்க. ஃபில் சால்ட், என்னப்பா நீங்க உப்பு சப்பு இல்லாம இங்கிலாந்துக்கு ஆடினீங்களே அப்படின்னு கேட்டு இப்ப பாருங்க உப்புகை சேர்த்து மிளகா கீழகா எல்லாம் காரத்தை அள்ளி வீசுறன்ற மாதிரி வேற லெவல்ல பேட்டிங் ஆடிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்சிபி பயங்கர ஆணித்தரமா உள்ள கேம் வந்துட்டு முதல்ல அந்த குணால் பாண்டியாவோட போலிங்ல, செகண்ட் ஆர்சிபியோட சேசிங்ல கிங் கோலி பிளஸ் சால்ட் சேர்ந்து ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அதிரடியா கொடுத்த போதே அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க. முதல் துவக்கமே ரஜத் பட்டிதாரோட கேப்டன்சில ஒரு பாசிட்டிவான ஆரம்பம். ஸோ வாழ்த்துக்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ். அடுத்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டபுள் லெட்டர், கண்ணா 2 லட்டு தின்னா ஆர்சியா அப்படின்ற மாதிரி முதல் மேட்ச் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தா போலான்னு பொழப்பாங்க, மாட்டிச்சுன்னா வேற லெவல் ஹிட்டிங் அப்படின்றது தெரியும். அவங்க எனக்கான ஒட்டகத்தோடு ஆகும்போது ஒரு பிளேட்ல பிரியாணியை வச்சுட்டு போவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த போது ஒட்டகத்தையே பிரியாணி பண்ணி அந்த பிளேட்ல வச்சுட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பேட்ஸ்மேன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மட்டும் அவங்க பேட்ஸ்மேன் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எங்க கிட்ட வித்தியாசமான டிஃப்ரெண்ட் பேட்ஸ்மேன் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியா, என்ன டிஃபரன்ஸ்? இவர் 6 அடிப்பாரு, அவரும் 6 அடிப்பாரு. ஏங்க 2 பேரும் தான் 6 அடிக்கிறாங்க, இல்ல என்னங்க வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உடனே அவங்க சொல்லுவாங்க, இவர் 90 மீட்டர் 6 அடிப்பாரு, அவர் 100 மீட்டர் 6 அடிப்பாரு, 110க்கும் நாங்க ஆள் வச்சிருக்கோம் அப்படின்னு. ரொம்ப நியாயம். என்ன பண்ணிட்டாங்க கட்சிக்கார, இந்த மாதிரி வச்சு பொழந்திருக்கீங்க. அந்த வடிவாளி டயலாக் தாங்க எனக்கு ஞாபகம் வருது. அதுலயும் பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணணும் நாங்க சேசிங்னு சொன்னாங்க. எதுக்கு நீங்க முதல்ல பேட்டிங் ஆடிக்கலாம். இவங்க பேட்டிங்லாம் எப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் மாதிரி அதிரடியான பேட்டிங். ஸோ அந்த பேட்டிங் மேல நீங்க ப்ரெஷரை போடணும், அவங்கள சேஸ் பண்ண வைக்கணும். எஸ்ஆர்எச் ரொம்ப அநியாயங்க, 13 வரல 200 for 2ல கிளாஸ் வேற உள்ள பேட்டிங் வராரு. எப்பா கொஞ்சமாவது நியாய தர்மம் வாழாமாய்யா. ஆனா இப்படி தாங்க நடக்க போகுது இந்த சீசன். எஸ்ஆர்எச் இப்படிதான் பேட்டிங் ஆட போறாங்க பெரும்பாலான மேட்சஸ்ல. அப்படின்ற போது போலர்ஸ் தான் நல்ல பிளான் பண்ணி தான் வரணும், வேற வழி இல்லைங்க. பட் எனிவே இந்த டிராவிஸ் ஹெட் எனக்கு மட்டும்தான் தலைவலியான, ஊருக்கே அந்த தலைவலியா இருக்கிறாரு. ஆனா இஷான் கிஷன் வெளுத்து வாங்கிட்டாரு. என்னையா நீங்க எடுக்கல அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்த மாதிரி அவர் வந்து டப்புனிங் ஒரு 100 வேற லெவல் ஆடி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க பேட்டிங்ல திருப்பி சேசிங் சஞ்சு சாம்சன். அவர் ஏன் கேப்டன்ஷிப் பண்ணலன்னா அவருக்கு கையில ஒரு காயம், இப்பதான் ஒரு சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்ற போது இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து அதிர வச்சாரு சஞ்சு சாம்சன். அதுக்கப்புறம் துருவ் ஜுரேல். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இன்னும் 2 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க ரெக்கார்டு அவங்களே பிரேக் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் ஐபிஎல் என்னன்னு பாத்தீங்கன்னா 287 அடிச்சது யாரு? இந்த பயபுலகே தான், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்.
அதுவும் எகெயின்ஸ்ட் ஆர்சிபியை பெங்களூர்ல அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 2 ரன் அவங்க தாண்டி போயிருந்தாங்கன்னா எங்க ரெக்கார்டை நாங்களே பிரேக் பண்ணோயா அப்படின்னு ஒரு பெருமிதத்துல இருந்திருப்பாங்க. பட் 280க்கு மேலாம் போயிடுச்சுன்னா நீங்க என்னதான் முட்டி மோதி சேஸ் பண்ணாலுமே எங்கேயோ ஒரு 20-30 ரன் ஷார்டேஜ் வரும். ஆனா அட்டகாசமா சேஸ் பண்ணாங்க. ஆர்ஆர் இன்னைக்கு வேற லெவல்ல சேஸ் பண்ணாங்க. ஒரு கட்டத்துல ஓகேப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேட்ச், அதிரடியா இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு சஞ்சு சாம்சனும் த்ரூ ஜுரேலும் ஒரு அற்புதமான பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. ஆனா எண்ட்ல நான் சொன்ன மாதிரி அந்த பிரியாணிக்கு தான் மவுசா போயிடுச்சு இந்த மேட்ச். சரி, இப்ப மஞ்சள் வெர்சஸ் ப்ளூ அந்த மேட்சுக்கு வரலாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒரு டர்னிங் ட்ராக், டிப்பிக்கல் செப்பாக் விக்கெட் மாதிரி இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அதெல்லாம் கிடையாதுயா, அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரமான குட் பேட்டிங் விக்கெட் தான் நீ கொடுத்தாங்க. ஆனா ஒண்ணு நான் ஷாக் ஆயிட்டேன். 11ல எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பத்திரானாவா காணும், எங்கப்பா என்னோட பத்தி வேரிஸ் பத்தி அப்படின்ற அளவுக்கு நான் டென்ஷன் ஆயிட்டேன். இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் கான்வே, அவரும் 11ல இல்லை. ஆனா டாஸ் ஜெயிச்சுன்னா என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் நாங்க சேஸ் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்துட்டாரு. எப்பா நீங்க நினைச்ச மாதிரி இது பயங்கர டர்னிங் ட்ராக் எல்லாம் இருக்காது, ஓரளவுக்கு அங்க எங்க 1-2 பால் திரும்பலாமே தவிர போக போக பனியும் வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்றத மைண்ட்ல வச்சு உங்ககிட்ட வேற பும்ரா இல்ல அப்படின்றதாங்க நாங்க தைரியமா சேஸ் பண்றோம்னு முடிவெடுத்தாரு ருத்ராஜ். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே மும்பை இந்தியன்ஸ் ஃபார்ம் சரிக்கிட்டாங்க. அவங்க மேட்சுக்கு முன்னாடியே சரிக்கிட்டாங்க. அதற்கு காரணம் ஹர்திக் பாண்டியா இல்லை, பும்ரா இல்லை அப்படின்ற போது ஓகேப்பா நம்ம பக்கம் ரோஹித் இருக்காங்க, அவர் போட்டு பவர் பிளேல அந்த பூதம் கிளம்பிடுச்சுன்னா அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. ஆனா பூதம் பாவும் கிரீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரு. அவர் நேரம் அடிச்சாரு, நேரம் மிடில் போய் விழுந்துருச்சு. ரோஹித் சர்மா நீங்க இந்த பவர் பிளேல ஒரு பெரிய ஸ்டார்ட் கொடுத்து இன்னைக்கு ஒரு வேளை 190 200 போயிடுச்சுன்னா அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் மேட்சா இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. ஐ திங்க் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆல்மோஸ்ட் பாதி கிணற தாண்டிட்டாங்க சிஎஸ்கே நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா 200 தாண்டி போகக்கூடிய பெர்சன்டேஜ் அப்படியே குறைஞ்சு போச்சு. ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆல்வேமிக்க பேட்ஸ்மேன் அடித்தாதான் அந்த 200+ போகும். ஸோ கலீல் அஹ்மத் சூப்பரா இன்னைக்கு போலிங் போட்டிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. அங்கேயும் ஒரு சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்தாரு சிஎஸ்கே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பயப்பட ரவிச்சந்திரன் அஸ்வின், ஏப்பா ரொம்ப நாள் கேச்சு பிறந்த வீட்டுக்கு வர வெறுங்கையா வரலாமா அஸ்வின் அப்படின்னு கேட்டதுக்கு அப்படியா சொல்றீங்க, இருங்க முதல்ல ஒரே விக்கெட் டேக் இட் அப்படின்னு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க ரவிச்சந்திரன் அஸ்வின். வில் ஜாக்சன் அங்க காலி. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த சிஎஸ்கே அவங்க போலிங்ல 100க்கு 100 மார்க் வாங்கினது எங்க, 100 மார்க் வாங்கினது எங்க, சொன்னது புரியுதுல. நூர் அஹமத் வேற லெவல்ல போலிங் போட்டாங்க. சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் வகித்தாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்ததுன்னா ஒருவேளை 180 போயிருந்தாங்கன்னா மும்பை பனி பெருசா வரலங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்ற போது இன்னும் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிருப்பாங்கிறது நம்ம தெளிவா தெரியுது நம்மளுக்கு. அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சாரு. சூரியகுமார் விக்கெட் எடுத்தாரு, அதுக்கப்புறம் திலக் வர்மா விக்கெட் எடுத்தாரு. இதுதான் திருப்பி சிஎஸ்கே பலமா கேமுக்குள்ள வந்தாங்க. இன்னைக்கு போலர்ஸ் எல்லாம் அட்டகாசமா போலிங் போட்டாங்க. நீங்க இது வந்து ஒரு 150 விக்கெட் கிடையாது. நீங்க மும்பை இன்னும் டெஃபினட்டா பெட்டரா பேட்டிங் ஆடிக்கணும். அவங்க மினிமம் ஒரு 180 அடிச்சிருக்கணும். அந்த விக்கெட்ல 150 விக்கெட்டே கிடையாது. அந்த 150 எப்படி வந்ததுன்னா சகோ தீபக் சார் கட்சியில் ஒரு 20-25 ரன் அடிச்சாரு. இல்லைன்னா 140லேயே சுருண்டிருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா 15 ரன் வந்ததுக்கு காரணம் தீபக் சார். அட்டகாசமான போலிங் போட்டாங்க சிஎஸ்கே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 160க்குள்ள நீங்க எடுத்துட்டீங்கன்னா சிஎஸ்கே அழகா அந்த பேட்டிங்ல எடுத்துன்னு போவாங்கன்றது. ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருந்தது, அதை பத்தி பேசலாம். பட் எனக்கு சிஎஸ்கே போலிங்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டம்பிங். என்னங்க 43 வயசுல கீப்பர் இந்த மாதிரி ஒரு ஸ்டம்பிங்லாம் அடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா உலகமாக அதிசயம் மாதிரி இருக்கு. நம்பர் 18 ஆர்சிபி ஃபேனுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு காரணம் ஆப்வியஸ்லி கிங் கோலி அவர்கள் ஜெர்சி நம்பர். அது தவிர இந்த வருஷம் ஐபிஎல்ல 18வது வருஷம் அப்படின்ற ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த வருஷம் ஏதோ நடக்கும்யா, 18 பட்டி ராசாக்கு ஏதோ நடக்கும்யான்ற ஒரு ஹோப்ல இருக்காங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் இந்த 43 ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 4+3 7, தோனி 43 வயசு, 4+3 ஆகிட்டீங்கன்னா நம்பர் 7 ஜெர்சி அப்படின்னு அதிகம் மறந்துடாதீங்க. 43 இஸ் ஆல்சோ வெரி ஸ்பெஷல் நம்பர். நான் ஒரு பேட்ஸ்மேனா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை நான் ஒரு பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்கேன், என் பின்னாடி நம்பர் 7 நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், சரிப்பா ஒரு அரை செகண்டுக்கு வெளியே போயிட்டு வரலாம் கிரீஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த 7+அரையை சேர்த்தீங்கன்னா அந்த பேட்டருக்கு 7.5 அரை செகண்ட் போதையான் தூக்குறாரு பாருங்க. எப்பா நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 2023 சிஎஸ்கே ஃபைனல்ஸ் குஜராத் டைட்டன்ஸோட ஆகும்போது பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். ரவீந்திரா ஜடேஜாவோட போலிங்ல சுப்மன் கில் லைட்டா அப்படி காலை தூக்குனார், அது போதையா அப்படின்னு அடிச்சார் ஒரு ஸ்டெம்பிங். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அது மாதிரி எத்தனையோ ஸ்டெம்பிங் பண்ணியிருக்காரு நம்பர் 7. ஆனா இன்னைக்கு அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஹேண்ட் ஸ்பீடு அப்படி தட்டுறாரு பார்த்தீங்களா, அது நீங்க ரியல் ஸ்பீட்ல எங்கேயாவது ஹைலைட்ஸ்ல கிடைச்சுன்னா சைட் ஆங்கிள் எங்கேயாவது இருந்ததுன்னா பாருங்க, வேற லெவல். என்னோட ஃபேவரட் டிஸ்மிசல். இவர் விக்கெட் கீப்பர் இல்லைங்க, விக்கெட் டேக்கர். திருப்பி சிஎஸ்கே சேசிங் ஆரம்பிக்கும் போது எப்பா அது நல்லா இருக்கு விக்கெட் பேட்டிங், டெஃபினட்டா சிஎஸ்கே அசால்ட்டா வின் பண்ணிடுவாங்க. 150+ தான் ஒரு ப்ராபபிளி 16 ஓவர்ல ஃபார் 5 விக்கெட்ஸ் ஸ்பார்ல அடிச்சிருவாங்க நம்ம நம்பணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ரால் 10 விக்கெட் விழுந்தது. ஆனா அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் அன்னார் ஒரு ஆட்டம்,
ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அந்த கேப்டன்சி எஃபெக்டே ஆளுங்க அவர் பேட்டிங்க. வராரு டாப்பு அந்த எக்ஸ்ட்ரா கவர் மேல ஒரு 6 அடிச்சாதான் அன்னைக்கு ருத்துராஜ் கெய்க்வாட் பேட்டிங் பார்த்த மாதிரியே நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். ருத்துராஜும் ரச்சின் ரவீந்திராவும் சேர்ந்து அழகான ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு 75 ரன் கிட்ட ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப். ரச்சின் ரவீந்திரா நீங்க நம்ம பாராட்டி ஆகணும். அவர் என்ன பண்றாரு, அந்த பக்கம் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, இந்த பக்கம் நான் ஒரு ஆங்கர் ரோல் 15 ஓவர் பேட்டிங் ஆடுறேன், அந்த மாதிரி ஆடினாலே ஜெயிச்சிருவேன், எங்கெல்லாம் சில பந்துகளை நானும் அடிக்க முடியுமோ அங்கெல்லாம் நான் அப்படியே ஸ்டெப் அப் பண்றேன் அப்படின்ற மாதிரி பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. ஸோ ரச்சின் ரவீந்திரா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய துருப்பு சீட்டா இருந்திருக்காரு. கடைசி வரைக்கும் எடுத்து போய் அந்த ப்ரெஷர்ல முடிச்சு கொடுத்தது ரச்சின் ரவீந்திரா. ஆனா அந்த 75 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்களா, அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்த தையலை பிரிக்கிறதுக்கு தான் வந்தான் ஒரு பையன். யாரா அந்த பையன், யாரா அந்த பையன் அப்படின்ற மாதிரி அந்த விக்னேஷ் புத்தூர் யாருன்னு தானே கேக்குறீங்க. இந்த விக்னேஷ் புத்தூர் ஒரு வலிய ரெஸ்ட் ஸ்பின்னர் ஆக்கும் மலப்புரம் டிஸ்ட்ராக்ட்ல வந்திருக்கேன். ஏண்டா அம்மே ஏண்டா பவுலிங் பண்ணான். இப்ப புரியுதா? கேரளாவை சேர்ந்த ஒரு 23 வயது சிறுவன். அவன் வந்து இந்த மெயின் கேரளா ஸ்டேட்டுக்கு ஆடல சகோ. அண்டர் 19, அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க நடந்த ஒரு பிரீமியர் லீக், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல ஆடி இருக்கான். அஸ்வின் ரொம்ப ஹாப்பியா இருப்பான் இன்னைக்கு. ஏன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கான் அப்படின்ற போது இன்னைக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான் அந்த பையன். சரி, அவன் போலிங் வந்தபோது ருத்துராஜ் ஆல்ரெடி ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இன்னும் 2 6 காட்டலாம் ட்ரை பண்றாரு. என்ன இருந்தாலும் சின்ன பையன் நேந்திரங்கா சிப்ஸ் சாப்பிட்டு வந்திருப்பா அப்படின்றனால ட்ரை பண்ணாரு. டப்புன்னு பார்த்தா லாங் ஆஃப்ல அவுட் ஆயிட்டாரு. அந்த 78 for 2 சகோ 116 for 5 ஆயிடுச்சு. அங்கதான் லைட்டா நெத்தியில வேர்வை வர ஆரம்பிச்சிச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. மும்பை இந்தியன்ஸ் ஒரு வாய்ப்பு இருக்கு ராஜா அப்படின்னு உள்ள கான்பிடண்டா வந்த இடமும் அங்கதான். அந்த பையன் அற்புதமா போலிங் போட்டான். முதல் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு சைடுக்கு ஆடுறோம், அந்த பக்கம் சிஎஸ்கே மாதிரி ஒரு ஆளுமை மிக்க சைடு, தோனி எல்லாம் இருக்காரு அப்படின்ற போது ஒரு பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும். அட்டகாசமா ஹேண்டில் பண்ணான் அந்த பையன். ஆனா அவனுக்கு வெற்றிக்கு பாதி பங்களிப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா நமது பேட்ஸ்மேன்கள். தவறான ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா ருத்ராஜ் யாருக்கு பயங்கர மொமெண்டம்ல இருந்தாரு, அடிச்சாரு, கனெக்ட் ஆகல, அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சிவம் துபே என் வேலையே வந்து எந்த ஸ்பின்னரா இருந்தாலும் வந்து அடிக்கிறது தான் என் வேலை அப்படின்றது தான் அவர் கேமே இருந்திருக்கு அப்படின்றலாம் அடிக்க போனாரு, அவரும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னங்க ஷாட் தீபக் கூடா நீங்க நல்ல பிளேயர் தான். ஆனா உங்களுக்கு நீ ஒரு மேட்சும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நீங்க வெளியே பெஞ்சில் தான் உட்கார போறீங்க. உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை அழகா பயன்படுத்துங்க. நீங்க வந்த கட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 45 பால் 45 டு வின்னு. சும்மா சிங்கிள் டக்குன்னு ஆட்டு ஒரு 25 நாட் அவுட் போனா உங்களுக்கும் யூஸ், டீமும் ஜெயிப்பாங்க அப்படின்ற போது ஒரு தவறான ஷாட். ரச்சின் ரவீந்திரா மட்டும் எப்படி விக்னேஷ் புத்தூர் அழகா ஹேண்டில் பண்ணாரு, மத்தவங்க எல்லாம் ஏன் அவுட் ஆனாங்கன்றது பாருங்க. ருத்துராஜ் கெய்க்வாட், சிவம் தூபே அண்ட் தீபக் ஹூடா இவங்க 3 பேரும் 6 அடிக்க போய் தான் அவுட் ஆனாங்க. ஆனா ரச்சின் ரவீந்திரா மட்டும் 3 6 கம்ஃபர்டபுளா வச்சாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். மற்ற 3 பேர் அவுட் ஆன எல்லாருமே கிரீஸ்குள்ள இருந்து அவர் அடிக்க பார்த்தாங்க. ரச்சின் ரவீந்திரா மட்டும் தான் இறங்கி ஸ்டெப் அவுட் பண்ணி வச்சாரு. ஏன்னா இந்த மாதிரி போலர்ஸ்க்கு லென்த் தான் அவங்களுக்கு பலம் அப்படின்றதால அதை டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இவர் அந்த பந்தை டேர்ன் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணல, பந்துக்கு போயிட்டாரு. இதுதான் சின்ன சீக்ரெட். ஸோ விக்னேஷ் புத்தரை நீங்க ஃபியூச்சர்ல ஆடுற பேட்டர்ஸ்லாம் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சா தில் பி மோர் எஃபெக்டிவ். அதுக்கப்புறம் சாம் கரன் உங்களை நாங்கள் அந்த காலத்தில் சுட்டி குழந்தை அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அது நீங்கள் அழகாக க்யூட்டாக இருந்தீங்க, அப்போ தவழ்ந்து போனீங்க. ஓகே, இன்னுமே தவழ்ந்துட்டே இருந்தீங்கன்னா எப்படி? இன்னும் போலிங் கொஞ்சம் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் போடுற மாதிரி எப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, பொழந்துருவாங்க. பேட்டிங் உங்களுக்கு அழகான பொட்டென்ஷியல் இருக்கு, ஆனால் நீங்களும் தவறான ஷாட் தான் ஆடினீங்க. அந்த கட்டத்தில் அது தேவையில்லை. அதுக்கப்புறம் பாருங்க, அங்கே தான் ஜடேஜா வந்து என்ன பண்ணாரு, டக்குன்னு 1 and 2 சுத்தாரு, திடீர்னு 2 பவுண்டரி அடிச்சாரு, ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி விட்டாரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸு, இந்த அப்ரோச் தான் இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி கேம்ஸ்லாம். ஏன்னா இது பெரிய அப்பாட்டுக்கு ஸ்கோரே கிடையாதுங்க. 156 நான் மீண்டும் சொல்றது, இது ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட் அப்படின்றதால மும்பை இந்தியன்ஸ் ஒரு தவறான பேட்டிங்ல சறுக்கிருக்காங்க. அப்படின்ற போது நார்மல் கிரிக்கெட் ஆனாலே சிஎஸ்கே இந்த கேமில் ஜெயிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வந்திருக்கவே கூடாது. பட் கையில விக்கெட்ஸ் இருந்த ஒரே ஒரு அட்வான்டேஜ்னால கடைசி வரைக்கும் ஓகே எப்படியா ஜெயிச்சிருவாங்க சிஎஸ்கேன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது. இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸுக்கும் தெரியும் அவங்க கையில விக்கெட்ஸ் இருக்கிற வரைக்கும் அட்வான்டேஜ் சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா அந்த 40 பால் 40 டு வின்ற ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருந்தீங்கன்னா அஸ்வின் மாதிரி இறக்கி விட்டுருங்க. அந்த தீபக் கூட பொசிஷன்ல அஸ்வினே வந்திருக்கலாம். அப்படி இப்படி 1 and 2 அங்கங்க ஒரு பவுண்டரி அப்படி இப்படி அள்ளிப்பான் அஸ்வின். அப்படியே அவன் ஒரு அழகாக ஒரு 25-30 அப்படியே அடிச்சு வந்து டீம் வந்து ஜெயிச்சு கொடுத்துருவான். இந்த தீபக் கூடலாம் அந்த ஷாட் ஆடினது ப்ரெஷர்ல ஆடினாரா இல்லை நானும் அடிப்பேன் 6ன்ற மாதிரி ஒரு சான்ஸ் எடுத்தாரான்னு தெரியல. பட் அங்கேருந்து திருப்பி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ப்ரெஷருக்குள்ள வந்தாங்க சிஎஸ்கே. பட் எனவே நடுவில் அங்கங்கே ஒரு ப்ரெஷர்ல இருந்தாலும் அட்வான்டேஜ் சிஎஸ்கே பக்கம் தான் இருந்தது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் கையில் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா தாண்டி ஒரு தோனி, அஸ்வின் வரைக்கும் பேட்டிங் டெப்த் பயங்கரமா இருந்தது. அப்படிங்கிற ரன்னும் குறைவாக தான் தேவைப்பட்டது. அப்படின்ற போது ஒரு எக்ஸ்ட்ராடினரியா யாராவது வந்து போலிங் பண்ணணும் மும்பை இந்தியன்ஸுக்கு, அவர் தான் இல்லையே, அவர் தான் ஆடலையே இந்த மேட்ச் அப்படின்ற போது ஸ்டில் அட்வான்டேஜ் சிஎஸ்கே பக்கம் இருந்தது. பட் எனிவே கங்க்ராச்சுலேஷன். நான் சொன்ன மாதிரி சிஎஸ்கே ஒரு நல்ல துவக்கம். மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணாங்க, நம்ம அது சொல்லியே ஆகணும்.
ஆனா கொஞ்சம் ஸ்டேடியம்ல ஹாப்பியா இருப்பாங்க. அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 7 உள்ள வந்தாரு, 2 பால் ஆட்டு போனாருன்ற போது கரகோஷம் மின்னை பிளந்தது வழக்கம் போல. அப்புறம் ஆனா நார்மலா அவர் தான் அந்த வின்னிங் ஷாட் ஆகுவாரு. இந்த மாதிரி ரச்சின் நீ எடுத்துக்கோப்பான்னு கொடுத்தாரு. மிச்சல் ஸ்டாண்டர் விட்டார் ஒரு 6 சூப்பர். பட் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே இப்ப 2 இதுவா பார்க்கலாம். சிஎஸ்கே இன்னைக்கு வந்து சிஎஸ்கேவோட அணி இதுதான் வந்து ஃபியூச்சர் அணியா இருக்க போகுதா அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் பத்திரானா ஷுட் பி தேருங்க, நோ டவுட். நீங்க அந்த நேத்தன் எலிஸ் கிலிஸ்லாம் ஓகே தலைவா, பத்திரானா இஸ் a different breed. இப்போ நம்ம வந்து ஒரு 100 அமத் நான் என்னோட பதிவில் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. 100 அமத 10 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்ற போது கண்டிப்பா ஆடுறதுக்கு ஒரு சிந்தனை இருக்கும். 100 அமத் எந்த அளவுக்கு அடாப்ட் ஆகி போட போறான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்க, 100 அமத் ஒரு எக்ஸ் ஃபேக்டர், குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்ற போது பத்திரானா இஸ் an எக்ஸ் ஃபேக்டர். சடனா மேட்சை திருப்பக்கூடிய எபிலிட்டி இருக்கிற ஒரு அமானுஷ்ய போலர் அப்படின்ற போது அவர் கூடிய சீக்கிரம் 11 ஆடும். இன்னைக்கு நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் போலிங் வேற நம்ம, ஏன்னா அடுத்தது இம்பாக்ட்லாம் வரப்போறவங்க சொல்ல முடியாது அப்படின்ற போது என்னப்பா ஏன்ப்பா பத்திரானா இல்லை அப்படின்றது. இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் கான்வே. இந்த சாம் கரன் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. பட் அது கிளிக் ஆச்சும் நல்ல விஷயம். பட் இல்லைன்னா கூடிய சீக்கிரம் கான்வே மாதிரி ஒரு குவாலிட்டி பேட் கிட்ட போறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்க இம்பாக்ட்ல ஒரு யூஸ் பண்ண முடியாது. 4 பிளேயர் நீங்க ஃபாரின் பிளேயர் இங்கேயே ஆடிட்டீங்க முதல்ல, இம்பாக்ட்லயும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. அதன் காரணமாக தான் ராகுல் திரிபாதி பக்கம் போயிருக்காங்க. இல்ல 3 வச்சுக்கோங்க, நீங்க அந்த இம்பாக்ட் ஆப்ஷன் நீங்க கான்வே இன்க்ளூட் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம். ஸோ பட் ஓவராலாக எனக்கு தெரியும் என்னோட இதில் டெஃபினட்டாக கான்வே இருப்பார், பத்திரானா இருப்பார், பிளஸ் ருத்ராஜ் ஓப்பனுங்க. இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனர்ஸ் இந்த கண்ட்ரி, நோ டவுட். இன்னைக்கு வந்து மேபி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணாங்களா, ட்ரெண்ட் போர்டோட ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து ருத்ராஜ் எக்ஸ்போஸ் பண்ண வேணாம், ஒருவேளை அவர் ஆடுவான் ஸ்ட்ரைக்குக்கு வந்தார்னா எதுக்கு அந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்பர் 3 தள்ளாங்களான்றது எனக்கு தெரியாது. பட் ருத்ராஜ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் ஓப்பனர்ஸ் அப்படின்ற போது அவர் ஓப்பனிங் அவரும் ரச்சின் ரவீந்திரா இல்லை அவரும் கான்வேவும் வந்தாங்கன்னா எந்த மாதிரி மாறுது பாருங்க. பவுலர் மேல மேகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதுதான் என்னோட சிஎஸ்கேவோட இந்த டெஃபினெட்லி கான்வே அண்ட் பத்திரானா உள்ள வரதுக்கு நான் விரும்புவேன். கண்டிப்பா பண்றாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அப்படியே காட்சியை எடுத்து வந்து மும்பை இந்தியன்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகும். ஒரு விஷயம் 150 ரன் வச்சு என்ன மாதிரி ஃபைட் பண்ணாங்க. பும்ரா இல்லாம இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும்ல சைடுக்கு. பும்ரா இல்ல ஆனாலும் 150 ரன் நாங்க கடைசி வரைக்கும் எடுத்துன்னு வந்தோம் அப்படின்றதுனால பும்ரா உள்ள வந்து ஹர்திக் பாண்டியா உள்ள வந்தாருன்னா கொஞ்சம் டேஞ்சர் சைடா இருப்பாங்க மும்பை இந்த வருஷம். வந்து பேட்டிங்ல பாத்தீங்கன்னா 3 எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர். ஹர்திக் பாண்டியா இப்ப நான் சேர்க்கல, அவரும் வந்துட்டாருன்னா 4 எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர். பட் அவங்களுக்கு இது என்ன பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தெரிச்சே ஆகணும், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, இந்த டாப் 4ல இருக்கிறவங்கள அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது குறைந்தபட்சம் 400 ரன் அடிக்கணும். ஏன்னா ஹர்திக் பாண்டியா அவ்வளவு கீழே பின்னாடி வந்தாருன்னா அவருக்கு 400+ அடிக்கக்கூடிய பந்துகள்லாம் கிடைக்க மாட்டேறது எனக்கு தெரியாது. ஸோ இந்த டாப் 4 அந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 பேட்டர்ஸ் ஆர் இவங்க 4 பேட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், யாராவது 2 பேராவது குறைந்தபட்சம் ஒரு 400 ரன் அடிக்கணும். மும்பையோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ். ரிகல்டன் நல்ல பிளேயர் தான், பட் ஐபிஎல்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. வில் ஜாக்ஸ் நல்ல பிளேயர் தான், ஐபிஎல்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இன்னைக்கு ஒண்ணுமே ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன் பாருங்க. ரவீந்திர ஜடேஜாவும் ரச்சின் ரவீந்திராவும் ஆடினாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு குரூஷியல் பார்ட்னர்ஷிப்புக்கு அதுதான் மேட்சை வின் பண்ணி கொடுத்தது. அப்படின்ற போது அதே வந்து மும்பையில் அப்படி எடுத்துன்னு வந்திருந்தீங்கன்னா மும்பைக்கு அந்த கட்டத்தில் யார் ஆடிப்பாங்க பார்த்தீங்கன்னா நமந்திரும் ராபின் மின்ஸும் ஆடிப்பாங்க. அப்படின்ற போது அங்கேயே பார்த்தீங்கன்னா போலிங் சைடுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் கிடைக்குது இல்லை, அந்த ப்ரெஷரில் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது நமக்கு. அப்படின்ற போது இந்த 4 பேட்டர்ஸ்ல குறைந்தபட்சம் 2 பேட்டர்ஸ், எஸ்பெஷலி ரோஹித் சர்மா. நான் ஏன் மீண்டும் சொல்றேன் பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட்ல பவர் பிளே தாங்க செட் பண்ணும். நீங்க ஒரு சேசிங்கும் சரி ஒரு டார்கெட் செட் பண்றீங்கனாலும் அந்த பவர் பிளேன்றது எவ்வளவு மேக்ஸிமம் கேபிடலைஸ் பண்றீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அவரோட யார் பெஸ்ட் பிளேயர் பவர் பிளேல நம்ம சொல்லி ஆகணும். அப்புறம் பும்ரா அந்த 1 மேன் ஆர்மி உள்ள வந்தாங்கன்னா மும்பைக்கு எகைன் இது இருக்கு. பட் ஒரு நல்ல யங்ஸ்டர் விக்னேஷ் புத்தூர் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ட்ரைட் இருக்கு, திடீர்னு ஒரு யங்ஸ்டர் எடுத்துன்னு வந்து அடுத்த ஸ்டார் ஆகுவாங்க. அப்படின்ற போது அதையும் பண்றாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. ஏன்னா எப்பவுமே என்னவா இருந்தாலும் டிராஃபிக் இப்பெல்லாம் முதல் மேட்ச் வின் பண்ணும்போது மனசுல ஒரு பட்டாம்பூச்சி பறக்கத்தான் செய்யும். அது அந்த ஃபீலிங் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி சகோ. உங்களுக்கு ஆதரவுக்கு, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு டிக் பெல் பட்டனை தட்டுங்க, ஷேர் பண்ணிக்கங்க, எல்லாத்தையும் பண்ணிருங்க. பரபரப்பான ஒரு சீசன் காத்துட்டு இருக்கு. போய் ரெஸ்ட் ஃப்ரெஷ் ஆவாங்க அடுத்த வீடியோவை பார்க்க. Have a nice day.